Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். நல்ல மெய்ப்பன் நீர்தானே, உண்மையாய் நடத்தினீரே. நல்ல மெய்ப்பன் நீர்தானே, உண்மையாய் நடத்தினீரே. விலகாமல் இருப்பவரே, கடைசி வரை இருப்பவரே. விலகாமல் இருப்பவரே, கடைசி வரை இருப்பவரே. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆயுளெல்லாம் ஆராதனை 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 எங்கள் ஆயுளெல்லாம் ஆராதனை. நல்ல மெய்ப்பன் நீர்தானே, உள்ளும் புறமும் சென்றிடுவே, மேய்ச்சலை கண்டடைவே. உள்ளும் புறமும் சென்றிடுவே, மேய்ச்சலை கண்டடைவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 68:35 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. O God, thou art terrible out of thy holy places. The God of Israel is he that giveth strength and power unto his people. Blessed be God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். O God, thou art terrible out of thy holy places. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய சமூகத்தை நோக்கி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலங்களில் பயங்கரமாய் விளங்குகிறார், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்று சொல்கிறார். இந்த காலை வேளையிலும் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலனை தருகிறவர். கர்த்தர் உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வது போல இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு பலனை தருகிறார். அல்லேலூயா. 29ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஏசாயா 40:29 வாசித்து பாருங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். ஒருவேளை இந்த காலவெளியிலே வாழ்க்கையிலே பலவிதமான இக்கட்டுகள், போராட்டங்கள், சஞ்சலங்களை சந்தித்து சோர்ந்து போய் இனி எனக்கு ஒரு வாழ்க்கை தேவைதானா என்று வாழ்க்கை விரக்தியோடு இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் தருவேன். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:12 சோர்ந்து போயிருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:14 வாசித்து பாருங்கள். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று தேவன் அன்றைக்கு கிதியோனை உற்சாகப்படுத்தினது போல
அன்பு சகோதரரே, சகோதரியே, கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தமது ஜனத்திற்கு பலனை தருகிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் பலனை தருகிறார், சத்துவத்தை தருகிறார்? அவருக்காக வாழ்கிற வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலத்தை தருகிறார். 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்று தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியத்தை பவுல் காட்டுவது எத்தனை ஆச்சரியம். அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். இந்த கால வேளையில கர்த்தர் பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை போல கர்த்தர் யாருக்கு பலனை தருகிறார், எப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்கு பலனை தருகிறார்? இந்த காலவெளியிலே 3 விதமான பலனை பரிசுத்த வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன், 2 கழுகை போல பலன், 3 மான்களை போல பலன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவன் தம் ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். காண்டாமிருகத்தை போல பலன். என்னாகமம் 23:22 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். என்னாகமம் 24:8 நான் வாசிக்கிறேன். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள். பாருங்கள், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தேவன் தந்தாராம். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை நான் உங்களுக்கு தருவேன் என்று யாரை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார்? யாருக்கு இதை கொடுத்தாராம்? தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்த உன்னத பலன் இது. அல்லேலூயா. அதைத்தான் என்னாகமம் 23:22 வாசித்தோம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். உபாகமம் 34:7 வாசித்து பார்ப்பீர்களானால், மோசே மரிக்கும் பொழுது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குன்றி போகவும் இல்லையாம். எத்தனை அற்புதமான தேவன்! எகிப்திலிருந்து புறப்பட்ட அனுபவம் என்பது தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியத்தை காட்டுகிறது. பாவத்தை விட்டு தேவனுக்காக பரிசுத்தமாய் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. ரோமர் 8:30 அதை தான் சொல்கிறது. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் எதை காட்டுகிறது? எகிப்தை விட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி புறப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பலன். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே, பரிசுத்தமாய் தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியத்தை தேவன் எனக்கு தர வேண்டுமே என்ற ஆவலோடு காத்திருக்கிற உனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 1:15-16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள் என்று கர்த்தர் இப்பொழுது ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் தருவார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். 2வது, கழுகை போல பலத்தை தருகிறாராம். ஏசாயா 40:31 உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான பலன், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இது காட்டுகிறது. இது எதை காட்டுகிறது? தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, வாலிப மகளே, எத்தனை நாள் நான் காத்திருப்பது? வயதாகிக்கொண்டே இருக்கிறது. சுற்றி இருக்கிறவர்கள் என்னை பார்த்து கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை.
கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று காத்திருக்கிறேன். தேவனே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், என் முகங்களை வெட்கமடையாதபடி செய்யும் என்று தேவனை நோக்கி கதறுகிற உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 27:14 பாருங்கள். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து உன் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. Wait on the Lord, be of good courage, and he shall strengthen thine heart. Wait, I say on the Lord. கர்த்தருக்கு காத்திரு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தாயாரே, பதட்டப்படாதீர்கள். வாலிப மகளே, பதட்டப்படாதே. கர்த்தருக்கு காத்திரு. நீ காத்திருப்பது ஒரு நாளும் வீண் போகவே போகாது. நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன் முகங்களை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. கழுகு தன்னுடைய கடைசி நாட்களில், பலன் இழந்து போகிற நாட்களில், ஒரு மலையின் உச்சியில் போய் தன்னுடைய சிறகுகளை எல்லாம் தன்னுடைய அலகினாலே குத்தி குத்தி எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு தன்னுடைய அலகை பாறையிலே குத்தி குத்தி உடைத்து போட்டு சில மாதங்கள் அப்படியே காத்திருக்குமாம். புது இறகுகள், புது அலகு எல்லாம் வந்த பொழுது செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற கழுகு பெற்றுக்கொள்கிற பலத்தை போல கர்த்தர் உங்களுக்கு புது பலத்தை தருகிறார். அல்லேலூயா. கழுகை போல பலன். கர்த்தர் உங்களுக்கு கழுகை போல பலனை தருவார். யாருக்கு தருகிறார்? காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிறதே என்று சொல்லி காத்திருக்கிற மகளே, மகனே, கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க செய்வார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26-27 என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயம் கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். மூன்றாவது, மான்களை போல பலன். ஆபகுக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். மான்களுக்கு ஒத்த பலத்தை தேவன் யாருக்கு தருகிறாராம்? கர்த்தரில் உறுதியாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். 125 சங்கீதம் 1 வசனத்தை பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம், உறுதியாய் கர்த்தர் பேரில் உறுதியாய் இருக்கிற அனுபவம். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும் என்று ஏசாயா ஜெபிப்பது போல. ஆபகுக் 3:17-18 பாருங்கள். எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானிய விளையவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். காரணம், கர்த்தரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் ஏற பண்ணுகிறார். ஆண்டவருக்காக வாழ்கிற உறுதி உங்களுடைய வாழ்க்கையில மான்களின் கால்களை போல பலத்தை கர்த்தர் தருகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தில் 68 சங்கீதத்தினுடைய 35 வசனத்தில் சொல்வது போல, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஆமென். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன், கழுகை போல பலன், மான்களை போல பலனினாலே கர்த்தர் உங்களை நிறைத்து உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. பாதைக்கு வெளிச்சம் என்கிறது நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணிக்கிற எனக்கு பலனே இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ பலன் இப்பொழுதே இறங்குவதாக. சரீரத்திலே பலனை கட்டளையிடுவீராக, ஆத்துமாவிலே பலத்தை தருவீராக, ஆவியிலே பலனை தருவீராக. உமது நாமத்தினால் உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 93-811-7257 மற்றும் 93-8111-7257.